ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்டி லைஃப் ஸ்டைல். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ரேஷ்மி. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கேகேஆர் vs ஆர்ஆர் மேட்ச் போயிருக்கு ஐபிஎல்ல. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண நமக்கு கோகுல் ப்ரோ வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? ப்ரோ, நேற்று கேகேஆர் vs ஆர்ஆர் மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து எப்போவுமே மேட்ச்ல 200க்கு மேலே போகிற மேட்ச் வந்து இப்போ 150 போயிருக்கு ப்ரோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? நான் நேற்று கூட நம்ம வீடியோவில் கடைசியாக சொல்லியிருந்தேன், இந்த ஐபிஎல்ல வந்து 200 வில் பி எல்லா மேட்ச்லையுமே பார் ஸ்கோராக இருக்கும் அப்படி. ஆனால் வந்து நேற்று மேட்ச்சில் வந்து ஒரு 150 தான் அடிச்சிருந்தாங்க. பட் அந்த பிச்சில் வந்து 200 அடிச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம செகண்ட் பேட்டிங் இவங்க பண்ணும்போது, கேகேஆர் பேட்டிங் பண்ணும்போது நம்ம நல்லாவே தெரிஞ்சது குவிண்டன் டிகாக் அந்த மாதிரி ஒரு கேம் நாக் ஆனார். இவங்க வந்து ரொம்ப அவசரப்பட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அவங்க வந்து அதை சொல்லுவாங்க, அந்த லாஸ்ட் மேட்ச் ஹேங் ஓவர் அப்படின்னுவாங்க. அவங்க லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 280 சேஸ் பண்ணி ஒரு 240 பக்கத்தில் அடித்தாங்க நம்ம ஆர்ஆர் இவங்க கிட்ட, எஸ்ஆர்ஹெச் கிட்ட. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த மோடில் போகணுன்னே தெரில. ஆரம்பத்திலே அடிக்கணும்னு போய் விக்கெட்ஸை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சஞ்சு சாம்சன் வந்து அவர் இன்னும் ஒரு 2-3 ஓவர்ஸ் ஆடி இருந்தால் ஒரு பார் ஸ்கோர் ஒரு 180 அடிச்சிருந்தா அந்த பிச்சில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் அவங்க என்னன்னா, ஒரு பிச்சில் ஒரு 220 அடித்தா தான் வந்து நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியும், இல்லைனா இந்த பிச்சில் ஆடுறதுக்கு இந்த பிச்சில் டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஜோனில் அவங்க வந்து அந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆடி வந்து விக்கெட்ஸை லூஸ் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக லூஸ் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு 2-3 விக்கெட்ஸ் வந்து த்ரோன் அவே தான். எதுவுமே வந்து டேக்கன் விக்கெட்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து த்ரோன் அவே விக்கெட்ஸ் தான். அதுதான் அவங்கள வந்து புல் பண்ணிடுச்சு. ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்சுமே ஒன் சைடா போனதில்லை. இப்போ கேகேஆருக்கு ஃபேவரா வந்து ஒன் சைடா இந்த மேட்ச் போயிருக்க மாதிரி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணாங்க. இதை பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த மேட்ச் வந்து இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே இந்த மேட்சோட பேஸ் வந்து தெரிஞ்சிச்சு. எப்போ அவங்க வந்து அந்த ஒரு பேஸை செட் பண்ணாமல் அடிதடியாக போய் நம்ம ஒரு 300 250 அடிக்கணும் அப்படின்னு போனாங்களோ, அங்கேயே வந்து இந்த மேட்ச் வந்து கேகேஆருக்கு சாதகமாக மாறிடுச்சு. ஏன்னா கேகேஆரில் தே ஹேவ் மிடில் ஓவர் விக்கெட் டேக்கர்ஸ் லைக் வருண் சக்கரவர்த்தி, அந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் இருக்கும்போது ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு வந்து விக்கெட்ஸ் விழும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே வந்து கொஞ்சம் தட்டியாவது விளையாடி இருக்கணும், கொஞ்சம் ஒரு ஸ்கோரை கொஞ்சம் இழுத்துட்டு போயிருக்கணும். பட் யாருக்குமே அந்த ஒரு பொறுமை இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து ஒரு 6 ஓவர்ஸ்க்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக் அவர் ஒரு விக்கெட் ஒன்று 7th ஓவரில் விக்கெட் வந்து 61 ஃபார் 2 அந்த மாதிரி ஏதோ விழுந்தது. அப்போவே வந்து இந்த மேட்ச் வந்து கேகேஆர் பக்கம் திரும்பின மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்ஆர் வேர் நெவர் பீன் இன் பிக்சர். ஏன்னா வந்து 150 ஆன் தட் பிச் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா போன மேட்ச்ல அவரோட பால்ல நிறைய அடிச்சிட்டாங்கன்ட்டு ரொம்ப நெகட்டிவா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாஸ் எல்லாம். இப்போ வந்து இவருக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா இந்த மேட்ச்? ஆக்சுவலாக அது ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பெரிய, அதாவது வந்து ஒரு பிக் பவுலர் ஆர் ஒரு பிக் சாம்பியன் வில் ஹேவ் ஆஃப் டேஸ். அதாவது எல்லாருக்குமே ஒரு ஆஃப் டே இருக்கும். நமக்கு பால் போய் விழாது, பிச்சில் இதாவது. இன்னொன்று வந்து அன்னைக்கு ஆர்சிபி இவங்க மேட்ச்சில் வந்து கேகேஆர் மேட்ச்சில் அன்றைக்கி வந்து பயங்கர டியூ. செகண்ட் ஹாஃபில் இவங்க போடும்போது அப்படி டியூ இருந்தது. பாலை வந்து கிரிப்பே பண்ண முடியாது. டியூ இருந்ததுன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு தான் அது வந்து பயங்கரமாக இதாகும். ஏன்னா உங்களுக்கு பாலை ஸ்பின் பண்ணவே முடியாது. பாலை நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே வழுக்கிட்டே போகும். ஸோ அது வந்து ஸ்பின்னருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஸ்பின், அதாவது ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணுற பவுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொன்று வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விராட் கோலியும் சால்ட்டும். ஸோ அப்போ அதனால இதுவாச்சு. இன்னொன்று இந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் ஓவரில் கூட ஒரு ஓவரில் வந்து ரியான் பராக் ஒரு 6 அடித்தார். 6 அடித்த 2வது பாலே வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ ஒரு பொட்டன்ஷியல் பவுலரோட இது இருக்குல்ல, வருண் சக்கரவர்த்தி இஸ் நாட் ஒன் அமாங் தெம் பவுலர். அவரோட பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப பெருசு. அதனால தான் அவரை வந்து இந்தியாவுக்கு உடனே ஆட வச்சாங்க. சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அதுக்கான இம்பேக்டை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அவரும் ஒரு மிக முக்கியமான காரணம் டு வின் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீம் வந்து தொடர்ந்து 2 மேட்சுமே வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ப்ரோ? ஆக்சுவலாக வந்து அவங்களோட காம்பினேஷன்ஸ் அவங்க வந்து இன்னும் இது பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ எப்படின்னா, சஞ்சு சாம்சன் வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்க்கு அவர் அவைலபிள் கிடையாது. இஸ் நாட் கேப்டனிங். ரியான் பராக் தான் கேப்டன், பட் அவர் அவைலபிளே கிடையாது. பட் அவங்களுக்கு வந்து இந்தியன் பொட்டன்ஷியல் இல்லை, அதாவது வந்து ஃபாரினர்ஸ் எங்கேயுமே ஃபிட் இன் பண்ண முடியல அப்படின்றதுக்காக வந்து சஞ்சு சாம்சனை வந்து அவங்க இம்பாக்ட் சப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய தப்பான கால். ஏன்னா வந்து ஒன்று நீங்கள் அவர் ஆடாமல் இருந்துட்டு ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் இம்பாக்ட் சப் பண்ணிக்கலாம். நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இம்பாக்ட் சப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னிங்ஸில் ஒரு பேட்ஸ்மேனை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பேட்ஸ்மேனை உட்கார வச்சுட்டு அடுத்த இன்னிங்ஸில் ஒரு பவுலரை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நேற்று வந்து ஆர்ஆரோட பிரச்சனை என்னென்னா, சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங் பேட்டிங் ஆடிட்டாரு, பட் அவங்களுக்கு ஸ்கோர் வரல. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிவம் துபேயை வந்து
இம்பாக்ட் சப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட் அவங்க ஒரு பவுலர் ஷார்ட்டாகவே போனாங்க. ஒரு பவுலர் வந்து அவங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் கிடையாது. ஸோ அதனால அவங்க டீம் காம்பினேஷனை இன்னும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொன்று, ஐ நெவர் லைக் ரியான் பராக்ஸ் கேப்டன்சி. ஏன்னா வந்து அடேஷியஸாக ஒரு சில டெசிஷன்ஸ். இப்போ நீங்கள் கேப்டனு நம்பர் 3ல வரீங்க. இப்போ நீங்கள் விராட் கோலி பார்க்குறீங்க, ரோஹித் சர்மா பார்க்குறீங்க, ருத்துராஜ் கெய்க்வாட் பார்க்குறீங்க, நிறைய கேப்டன் ரஜத் பட்டிதார் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்னன்னா அந்த சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணி ஆடுறதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம வந்து 40-1ல வந்திருக்கோம் ஒரு 5 ஓவர்ஸ்ல அப்படின்னும் போது நம்ம ஒரு 8 ஓவர் 10 ஓவர் வரைக்கும் அந்த மேட்ச் எடுத்துட்டு போகணும். அதை விட்டுட்டு நானும் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் லூஸ் பண்ணிட்டா டீமோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்? ஸோ அவங்களுக்கு வந்து தே பேட்லி நீட் சேஞ்சஸ்ன்றதெல்லாம் தாண்டி தே பேட்லி நீட் சஞ்சு சாம்சன் அஸ் கேப்டன் இன் த மிடில். ஏன்னா வந்து சஞ்சு வந்து ஒரு ப்ரூவன் கேப்டன் இருக்கு. ஃபைனல் போயிருக்காரு, 2022ல ஃபைனல் போயிருக்காரு. ஸோ வந்து அவர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேப்டன்சி இப்படியே இருந்ததுன்னா அதாவது சஞ்சு கேப்டன் பண்ணலன்னா வந்து பிளே ஆஃப்ல போறதுலாம் ரொம்ப கஷ்டம், போறதே ரொம்ப கஷ்டம். ஆனா முடிக்கிறது வந்து 8வது 9வது அந்த மாதிரி தான் முடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ பாத்தீங்கன்னா கேகேஆர்ல வந்து குவிண்டன் டிகாக்கும் வந்து மொஹின் அலியுமே வந்து பேட்டிங்ல இறக்கியிருக்காங்க. குவிண்டன் டிகாக் பாத்தீங்கன்னா லாஸ்ட் போன ஒரு வருஷமா மேட்ச் எல்லாம் எதுவுமே சரியா ஆடல, அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ குவிண்டன் டிகாக் இது ஒரு கம்பேக்கா இருக்குமா ப்ரோ? ஆக்சுவலா என்னன்னா குவிண்டன் டிகாக் வந்து ஒரு ஒரு சாம்பியன் பிளேயர். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து அவரை மாதிரி ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனே வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 டெக்கேட்ஸாக அவங்களுக்கு கிடையாது. மார்க் பவுச்சருக்கு அப்புறம் குவிண்டன் டிகாக் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்னன்னா ஒரு ரீசெண்டாக வந்து டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஓடிஐயும் அவர் பெருசாக விளையாடுறது இல்லை. இப்போ வந்து வெறும் T20 மட்டும்தான் விளையாடுறாரு. குளோபலாக போய் விளையாடுறாரு. லாஸ்ட் இயர்லேருந்து அவரோட என்னன்னா ஒரு ஸ்பின்னுக்கு நிறைய விக்கெட் கொடுக்குறாரு. இனிஷியலாக அவருக்கு வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் எல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்குமே தே வில் ஹேவ் வீக்னஸ் ஆஃப் ஸ்பின் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஆங்கிள் இருக்கும். அதனால வந்து ஆங்கிள் கிரியேட் பண்ணி எடுப்பாங்க. நல்ல ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து வில் ட்ரபிள் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அப்படி இருக்கும்போது அவருக்குமே அந்த ட்ரபிள்ஸ் எல்லாமே இருந்தது. இன்னொன்று, அந்த குளோபல் லீக்ஸில் போய் ஆடும்போது உங்களுக்கு வந்து டைமே இருக்காது உங்களோட கேம் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. உங்களோட ஏதாவது குறைகள் இருந்தாலும் அந்த டைமே இருக்காது. பட் வந்து அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நேத்து வந்து அவர் 2 சூப்பர் ஸ்பின்னர்ஸ் நல்லாவே ஆடினாரு. தீக்ஷனாவையும் சூப்பரா ஆடினாரு, அஸ்ரங்காவையும் பயங்கரமா ஆடினாரு. அது மட்டும் இல்லாம மொயின் அலி அவங்க நேத்து கொண்டு வந்தது வந்து ஒரு பிரில்லியன்ட் கால் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சுனில் நரேன் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயராகவே அவர் தான் ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தாரு. லாஸ்ட் இயர்லாம் வந்து அவங்க கப்பு ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் சுனில் நரேன் தான். பட் அவர் வந்து லாஸ்ட் 1 இயரா அவருக்கு வந்து நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. அவரும் ஏஜ்டு. ஸோ அவரை வந்து ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் அந்த மாதிரி தான் ஆட பார்க்குறாங்க. அப்படின்னா மொயின் அலி ஓப்பனிங் வந்து ஒரு நல்ல இது. குவிண்டன் டிகாக் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாம்பியன் பிளேயர். யூல் ஹேவ் விஸ் சே. கேகேஆர் அதுவும் வந்து ஒரு நல்ல டீமு. இன்னொன்று, அங்கே இருக்கிற பிச்சு வந்து அவரை நல்லாவே சூட் ஆகும். ஸோ இந்த ஐபிஎல் அவருக்கு ஒரு பெரிய இது இருக்கும் சே. ஆர்ஆர்லுக்கு வந்து ஒரு ரோட் மேப் கொடுக்கணும், அவங்களுக்கு நெக்ஸ்ட் மேட்ச்க்கு வந்து ஒரு ஜெயிக்கிறதுக்கு ஒரு ரோட் மேப் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாம்சன் கேப்டன் பண்ணும். பட் அவர் 3rd மேட்சும் பண்ண மாட்டார். 4th மேட்ச்ல தான் ஒரு ஃபுல் இதில் ஆட ஆரம்பிப்பார். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, அவங்களோட பவுலர் செலெக்ஷன். அவங்களோட பவுலர் செலெக்ஷன்ஸ் என்னன்னா ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இன்னொன்று, எய்தர் நிதிஷ் ராணா ஆர் சிவம் துபே அவங்க வந்து தே ஹாவ் டு ட்ராப். சிவம் துபே அவங்க வந்து ஹேவிங் அ இம்பாக்ட் சப். அப்படி இல்லைனாலும் யாராவது ஒருத்தரை ஆட பார்க்கணும். ஏன்னா வந்து டூ மச் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஒரு ஆஃப் ஸ்பின்னர், நல்ல ஆஃப் ஸ்பின்னர் இருந்தால் அந்த டீம் வந்து ஈஸியாக ட்ரபிள் பண்ணிட முடியும். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இன்னொன்று, ரைட் ஹேண்டர்ஸில் சாம்சனுக்கு அப்புறம் ரியான் பராக் தான். ரியான் பராக்கும் ஒரு மாதிரி தடால்புடியாக ஆடக்கூடிய ஆள் அப்படின்னும் போது அவங்களோட ரோட் மேப் வந்து ரொம்ப கிளியர். 2 மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ 12 மேட்ச் தான் இருக்கு. யூ ஹேவ் டு வின் 8 out of 12 மேட்சஸ் அப்படின்னு இருக்கும்போது யூ ஹேவ் டு பிக் யுவர் காம்பினேஷன்ஸ் வெல். இப்போ அடுத்த மேட்ச்ல நீங்க யார் ஆட போறீங்க? ஜாஃப்ரா ஆர்ச்சர் இஸ் நாட் கிவிங் யூ த பேஸ். அவர் வந்து ஒரு 2018லயோ 19லயோ இருந்த ஜாஃப்ரா ஆர்ச்சர் கிடையாது. ஏன்னா இங்கிலாந்துலேயே அவருக்கு அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட அடுத்த பிக் யாரு? அடுத்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் யார் இருக்கா? அவங்கள நீங்க ஆட போறீங்களா? ஏன்னா நீங்க ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் எடுத்துட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் இல்லாமல் யாரை நீங்க ஆடுவீங்க? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. கிளியர் ரோட் மேப் வுட் பி லாட் ஆஃப் சேஞ்சஸ். அது இப்பயே பண்ணிடணும். ஏன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் க்ரூவல் டோர்னமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கடன்னு ஒரு 4-5 மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா தென் யூ ஹேவ் டு ஃபாலோ. அடுத்த 9 மேட்ச்ல அடுத்த 9 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது. தட் அண்ட் ஆல் வில் பி டன் பை ஒரு சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், லாஸ்ட் இயர் ஆர்சிபி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஒரு மைண்ட்ஃபுல்லான டீம்ஸால பண்ண முடியும். ஆமா, ஆர்ஆர் வந்து இனிஷியலா தோத்துட்டாங்கன்னா தே வில் கோ பேக் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த இயர்
திஸ் ஐபிஎல் வில் பி ஸ்ட்ராங்லி ஃபாட். ஏன்னா பிபிகேஎஸ் வந்து இப்போ ரொம்ப வருஷமா என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் இருக்கு, இவங்களோட ஒரு மேட்ச் இருக்கு, அச்சல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாப் தே ஹேவ் குட் டீம், டெல்லி கேபிட்டல்ஸ் தே ஹேவ் அ குட் டீம் அப்படின்னு இருக்கும்போது திஸ் காம்படிஷன் இஸ் வெரி வெரி டஃப். அப்படி இருக்க அப்போ இந்த டீமோட பேலன்ஸை வந்து மாத்தலைன்னா ஆர்ஆர் வந்து கண்டிப்பா நிறைய உதப்படுவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான் மாத்திட்டா அவங்களோட ரோட் மேப் ரொம்ப கிளியர். வின் அடுத்த ஒரு 2 மேட்ச்ல ஒரு மேட்சாவது தே ஹேவ் டு வின். அப்படி இல்லைன்னா இந்த ஐபிஎல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேஸ்ட் தான். ஆயிடும். தேங்க் யூ so much bro. Thank you for your great discussion. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேகேஆர் vs ஆர்ஆர் மேட்ச் பத்தி ரொம்ப அற்புதமா டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாதிரி இன்னிய மேட்ச் பத்தி நாளைக்குமே டிஸ்கஸ் பண்ண கோகுல் ப்ரோ கூட வரும் நம்ம. So until is signing off by Reshmi. Catch you later.